ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்களா? ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? நான் சொல்கிற 2-3 விஷயத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இன்னைக்கு தேதியில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களா செய்கிற 2 தவறு. தேவையோ இல்லையோ ஒரு பெரிய இடத்துல ரெண்ட்டுக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லை, வியாபாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாலே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த இடத்துக்கு இன்டீரியர் பண்ணுறது. அவங்க ஆரம்பிக்கிற அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பல பேருக்கு அப்படி உடனே சக்ஸஸ் கிடைக்கிறது இல்லை. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ரெண்ட்டுக்கும் இன்டீரியருக்கும் பல லட்சங்கள் செலவு பண்ண பிறகு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் கேபிட்டல் இல்லாமல் தடுமாறுறாங்க. அப்படியெல்லாம் ஆடம்பரமாக இல்லாமல் தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பிஸ்னஸ் தான் லாங் ரனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் அமேசான் கம்பெனி. இன்னைக்கு வருஷத்துக்கு பல லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகிற அமேசான் 1994 சின்னதாக ஒரு கரேஜில் ஸ்டார்ட் ஆன கம்பெனி. அவங்க கான்செப்ட் என்னென்னா, ஆன்லைனில் புக்ஸை செல் பண்ணுறது. இதுதாங்க அமேசானுடைய முதல் ஸ்டெப். கராஜிலே வேலை செய்கிறதுக்காக சில வேலையாட்களை ஏற்பாடு பண்ணிவிட்டு சில கம்ப்யூட்டர்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அமேசான் கம்பெனியோட ஓனர் ஜெஃப் பெசோஸ்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அமேசான் கம்பெனியை அவர் ஒரு கராஜில் ஸ்டார்ட் பண்ணதுனால தேவையான அளவுக்கு மட்டுமே ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணார். அவங்க பண்ணுறது ஆன்லைனில் புக் சேல்ஸ்னால அவர் கம்ப்யூட்டரும் கொஞ்சம் வாங்கி வச்சார். அந்த நேரத்தில் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவருக்கு சில டெஸ்க் தேவைப்பட்டது. அவருடைய கராஜுக்கு சில அடி தூரங்களிலேயே ஹோம் டெப்போ என்ற ஒரு மிகப்பெரிய அமெரிக்கன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருந்தது. தன் கூட வேலை செஞ்ச 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவர் அந்த ஹோம் டெப்போக்கு போனார். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்க்குமே பயங்கர விலையாக இருந்தது. அமேசான் கம்பெனிக்கு அப்போ அந்தளவுக்கெல்லாம் பெரிய பட்ஜெட் கிடையாது. அந்த ஹோம் டெப்போன்ற டிபார்ட்மெண்டல் கம்பெனியில் டெஸ்க்குக்கு பக்கத்தில் அவங்க டோர்ஸை ஒரு சைடில் அடிக்கிருந்தாங்க. அந்த டோர்ஸ் எல்லாம் சேல்ஸ்க்கு தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஜெஃப் பெசோஸ் அந்த டோரை பார்த்தவொடனே சடார்னு அவருக்கு ஒரு பொறி தட்டுச்சு. அங்கே இருந்த கடை ஸ்டாஃப் கிட்ட அந்த டோர்லாம் என்ன விலைன்னு கேட்டார். அந்த கடையில் இருந்த டெஸ்கில் கால்வாசி விலை தான் அந்த டோரெல்லாம் இருந்தது. ஜெஃப் பெசோஸ் உடனே தன்னுடைய அமேசான் ஆஃபீஸ்க்கு சில கதவுகளை வாங்கிட்டு போனார். அதை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு அந்த கதவுகளுக்கெல்லாம் 4 பக்கமும் கால் செட் பண்ண சொன்னார். ஸோ வாங்கிட்டு போன அந்த ஒவ்வொரு கதவுக்கும் 4 கால்கள் செட் பண்ண உடனே ஒவ்வொரு கதவுமே இப்போ ஒரு தனி டெஸ்காக மாறிடுச்சு. லேசாக கொஞ்சம் ஆடினாலும் அந்த ஒரு டெஸ்க்கு தாங்க அமேசானுடைய முதல் டெஸ்க். அந்த மாதிரி டோரை கன்வெர்ட் பண்ண டெஸ்க்கு மேலே தான் அமேசானுடைய கம்ப்யூட்டர்லாம் வச்சு எல்லா வகையான ஆர்டரை ப்ராசஸ் பண்ணி எல்லா புக்குமே அவங்க ஆரம்பத்தில் சப்ளை பண்ணாங்க. அப்படி தாங்க டோரையே டெஸ்காக மாற்றி ஒரு சின்ன கராஜில் ஆரம்பிக்கப்பட்டது அமேசான் கம்பெனி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தின் டாப் 10 கம்பெனிகளில் ஒன்றா இருக்குது. அதை தவிர ஜெஃப் பெசோஸ் உலகத்தின் 3வது பெரும் பணக்காரராக இருக்கிறாரு. அமேசான் கம்பெனி பிற்காலத்தில் பெருசாக விரிவடைஞ்சாலும் இந்த மாதிரி டோரையே டெஸ்காக கன்வெர்ட் பண்ணி டேபிளாக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கும் அமேசானில் இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற டெஸ்க் எல்லாமே டோர் டெஸ்க்குன்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஜெஃப் பெசோஸை யாராவது கிண்டல் பண்ணாலோ, ஏன் இந்த மாதிரிலாம் சிக்கனமாக இருக்கீங்கன்னு சொன்னாலோ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நம்ம மிச்சம் பண்ணுற ஒவ்வொரு டாலருமே நம்முடைய கன்சியூமரை போய் சேரணும். நம்ம கஸ்டமருக்கு தரமான நல்ல பொருளை குறைந்த விலையில் தரணும்னா நம்ம செலவை சிக்கனப்படுத்தினா தான், கட்டுப்படுத்தினா தான் அதெல்லாம் சாத்தியம்னாரு. அமேசானுடைய பெரு வளர்ச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால்தான் தான் நடந்தது. அமேசான் கம்பெனியோட பெரிய ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ். அமேசான் கம்பெனி வளர்ச்சி அடைய ஜெஃப் பெசோஸும் இன்றைக்கு வளர்ந்து உலகத்தின் 3வது பெரும் பணக்காரராக திகழ்கிறாரு. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒரே விஷயந்தான் சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பிக்கும் போதே அகல கால பிஸ்னஸில் வைக்காதீங்க. நீங்கள் ஒரு பெரிய வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகி பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி ஒரு பெரிய பணக்காரருடைய பையனாக இருந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் பொருளை எப்படி விற்கிறது, அதை எந்த அளவுக்கு குறைந்த ரேட்டில் தரமாக கஸ்டமருக்கு விற்கிறதுன்றது மட்டும் யோசனை பண்ணுங்கள். எந்த கஸ்டமரும் இன்டீரியரை பார்த்து உள்ளே வர்றதில்லைங்க. அந்த பொருள் தரமாக இருந்தால், விலை குறைவாக இருந்தால் நேராக அங்கே வந்துடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா நகரங்களும் ரோட்டு கடையில் கூட்டம் அள்ளுது. அது எதனாலங்க? தரத்தினால, ரேட்னால. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி வீடியோ வாரத்துக்கு 1-2 இப்போ நம்ம சேனலில் வர இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணி பிஸ்னஸ் மேனாக ஆக்கிறது தான் என் வேலை இனிமேல்.